இன்னைக்கு வந்து ஆஞ்சநேய ஜெயந்தி, அனுமான் ஜெயந்தி. அதாவது ஆஞ்சநேயர்கிட்ட வந்து நம்ம பார்க்க வேண்டியது உதாரணம் சொல்லலாம். அது என்னன்னா, இப்போ நம்ம கோவிலுக்கு போனா மூலஸ்தானத்துல கர்ப்பரதத்துல இருக்கக்கூடிய இறைவனை நம்ம பார்க்கும் போதே நம்ம கை தூக்கி வணங்குவோம் இல்லையா? ஆனா மூலஸ்தானத்துல இருக்கக்கூடிய இறைவன் தன்னை காண வரும் பக்தர்களை கண்டு ஏன் வணங்க வேண்டும்? பொதுவா ஒரு ஆஞ்சநேயர் கோவிலுக்கெல்லாம் போய் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஆஞ்சநேயர் வந்து நமஸ்காரம் பண்ண விதத்துல காட்சி கொடுப்பாரு இல்லையா? இப்படி இருப்பாரு. அது ஏன் அப்படி இருக்காதுன்னா, ராமர் வந்து ஆஞ்சநேயர் வந்து ராம பக்தன், ராமரோட வெறியன், ராம பைத்தியம். அதாவது எப்படி தெரியுமா, ராமான்னு சொன்னாலே கை தூக்கின்னு போகலாம், நமஸ்காரம் பண்ணுவாராம், ராம நாமத்துக்கு நமஸ்காரம் பண்ணுவாராம். இப்போ நம்ம ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன், ஆஞ்சநேயர் மட்டும் நம்ம நினைவுல வரமாட்டாரு, ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியும் நினைவுக்கு வருவார். அதனால்தான் ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போனா ஜெய் ஆஞ்சநேயான்னு சொல்லுவாங்க, ஜெய் ஸ்ரீராமன்னு சொல்லுவாங்க, ராமான்னு ராமநாமமும் சொல்லுவாங்க. இப்படி ஒரு ராமநாமம் சொல்லும் போது அந்த ராமநாமத்துக்கு மரியாதை தரக்கூடிய விதமா, ராமநாமத்தை நமஸ்காரம் பண்ணக்கூடிய விதமா கை தூக்கி காட்சி கொடுக்கிறாரு. ஜெய் ஸ்ரீராம்.